இங்கே ஒரு பையன் பிரிட்ஜில் இருந்து கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறான். அந்த பிரிட்ஜை மூடுறான். ஆனால் அந்த கைப்பிடி கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. அந்த கைப்பிடியை எடுத்துட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பிரிட்ஜை பார்க்குறான். அந்த பிரிட்ஜு ரொம்ப பயப்படுது. அவ்வளோதான், நம்மளை தூக்கி போட்டு போயிடுவான் நாட்டுக்குது. அவன் கையில் இருக்க பேப்பரையும் பார்க்குது, புதுசாக பிரிட்ஜு வாங்க போயிட்டான் அப்படின்னு. இது பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டு, இனிமேல் அவ்வளோதான், இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடுவோன்னு இதுவே பிளக்கெல்லாம் பிடுங்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகுது. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்குது. அப்படியே போகும்போது ஷோரூம்ல இருக்க பிரிட்ஜ் எல்லாம் பார்க்குது. அதெல்லாம் புதுசா நல்லா நியூ மாடலா இருக்கு. இது மாதிரிதான் பிரிட்ஜ் வாங்க போற நாட்டுக்கு. அந்த பிரிட்ஜ் எல்லாம் இன்னைக்கு பார்த்து சிரிக்கவும் இது பயந்துகிட்டு ஓடி போயிட்டு இவன் வீட்டுக்கு வந்து பார்க்கறான். அந்த பிரிட்ஜை காண எங்க போனுச்சுன்னு வந்து இவன் ரோடு ஃபுல்லா வந்து தேடிட்டு இருக்கான். இந்த பிரிட்ஜ் பார்த்து இது மாதிரிதான் நம்மளும் ஆயிடுவோமோன்னு பயந்துகிட்டு ஓடுது. இவனும் வந்து அந்த ஃப்ரிட்ஜு ஃபோட்டோவெல்லாம் பார்த்து எல்லாத்துக்கிட்டையுமே கேட்டுட்டு இருக்கான். அப்போ தான் அந்த குட்டி ப்ரீசர் சொல்லுது அந்த பிரிட்ஜ் அந்த சைடு தான் போணுச்சு அப்படின்னு. இந்த பிரிட்ஜு வந்து இந்த மூஞ்சில் உட்காந்து இந்த மூஞ்சில் கீழே விழுந்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து நீ ஏன் வீட்டை விட்டு வந்துட்டேன்னு கேட்குறான். அந்த பிரிட்ஜுங்கப்பா நீ தான் புது பிரிட்ஜ் வாங்க போகிறல்ல, அதனால தான் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன்னு சொல்லுது. இல்லை, நான் புது பிரிட்ஜெலாம் வாங்கலை, உனக்கு கைப்பிடி வாங்க தான் போனேன், இங்கே பற்றியா புது கைப்பிடி அப்படின்னு சொல்லி இந்த கைப்பிடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பிரிட்ஜை சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்குது.